தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கடன் பிரச்சினையில் முதல்நிலை காவலர் தனது மனைவியுடன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த முதல்நிலை காவலரான காளிராஜுக்கும் அவரது மனைவிக்கும் கடன் பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கரையானுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை மனைவி குடித்த நிலையில் மீதமுள்ள மருந்தை காவலர் அருந்தியுள்ளார். உயிருக்கு போராடிய இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அலங்கோல நடவடிக்கைகளால் அரசு அலுவலர்கள் கூட கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கமுதி முதல் முதுகுளத்தூர் வரையிலான சாலையில் நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வெளியேறி வீணாகி வருகிறது. சாலைகளில் தண்ணீர் ஓடும் நிலையில் அரசு ITI வளாகம், கல்லூரி மாணவிகள் விடுதி ஆகிய இடங்களில் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கோடை காலத்தில் குடிநீருக்கு அவதிப்பட்டு வரும் நிலையில் கடந்த 10 நாட்களாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவதாக புகார் தெரிவித்த மக்கள் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினர்.